அனுசியா டெய்சி ஏர்னஸ்ட், ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி. நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2014-15 மதுவிலக்கு பிரிவு ஏடிஎஸ்பியாக வேலை பார்த்தேன். அப்புறம் 2016லேருந்து 18 வரையும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏடிஎஸ்பியாக வேலை பார்த்தேன். இப்போ நான் பணி ஓய்வு பெற்று நான் இருக்கிறேன். என்னன்னா இப்போ ஒரு விஷச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் இப்போ ஒரு பெரிய இஷ்யூ அது. அதில் இன்னைக்கு 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மக்கள் இப்படி இந்த விஷச்சாராயத்தினால இப்படி இறந்து போயிருக்கிறது, இது ஒரு பெரிய ஒரு தொற்று நோயின்னு சொல்லக்கூடியதா மாதிரி இருக்குது. இப்போ தொற்று நோய் இருக்கும்பொழுது தான் இவ்வளோ பேர் இறப்பாங்க. ஆனால் அதை விட மோசமாக இருக்குது. இப்படி ஒரு எல்லாமே அட்வான்ஸாக போன விஞ்ஞான காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. ஏன்னா நான் அந்த காவல்துறையில் 37 ஆண்டுகள் நான் பணிபுரிந்து இன்னைக்கு பணி ஓய்வு பெற்று இந்த மக்களுடைய வரி பணத்தில் நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன். அது எனக்கு மிகுந்த ஒரு வேதனை கொடுக்குது. ஏன்னா நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1.5 ஆண்டு நான் மதுவிலக்கு பிரிவில் இருக்கும் பொழுது அங்கே மதுவிலக்கை இல்லாமலே எராடிகேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அத்தனை என்னுடைய அறிவு, என்னுடைய ஸ்ட்ரென்த்து, என்னுடைய போலீஸ் என்னோட ட்ரைனிங் எல்லாத்தையுமே நான் அங்கே தான் யூஸ் பண்ணேன். எனக்கு மக்கள் நான் சாராயத்தை ஒழித்த கண்காணிப்பாளருக்கு நன்றின்னு சொல்லிட்டு எனக்கு பேனர் வச்சாங்க திருவாரூர் ரோட்டில். அந்த அளவுக்கு நான் சாராயத்தையும் விஷச்சாராயமும் மற்ற எல்லா இல்லிசிட் அரக்கு எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணேன். அதன் முடித்துட்டு நான் 1.5 ஆண்டுகள் சக்சஸ்ஃபுல்லாக பணிபுரிந்துட்டு எந்த விதமான அசம்பாவிதம், ஈவன் ஒரு சிங்கிள் லாக்அப் டெத்து கூட கிடையாது. ஒரு குற்றவாளி கூட இறந்து போல. நம்ம நிறைய நாங்கள் சாராயத்தை பிடிச்சிருக்கிறோம். அப்போது சரியான தகவல் வச்சு பப்ளிக்கோடைய அந்த கெய்னோர் பண்ணி அவங்க போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனதை நம்ம போலீஸ் பக்கம் திருப்பி அவங்களுடைய மனதை கெய்னோர் பண்ணினால தான் என்னால் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக வேலை பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா இதில் சில சமயத்தில் போலீஸ்காரர்கள் கூட உடந்தையா இருக்கிறாங்க. அந்த சாராய குற்றவாளிகளோட சின்ன ஒரு லஞ்சத்துக்காக போயிட்டு சாராய வியாபாரிகளோட துணப்போக்கூடிய காவலர்களும் இருக்காங்க. ஆனாலும் எல்லாரும் கிடையாது. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த விஷச்சாராய மரணம் இல்லைன்னு சொன்னா அது தமிழக போலீஸ்ல உள்ள அதிகாரிகளும் அந்த ஆளுநர்களும் சக்சஸ்ஃபுல்லா வேலை பண்ணதுனால தான் இன்னைக்கு ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் மாதிரி தான் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் நான் 3 ஆண்டுகள் நான் விழுப்புரத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி இருக்கும்போது நான் வேலை பார்த்துருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லை. இந்த சக்தி ஸ்கூல் அந்த இஷ்யூவும் அதே மாதிரி இன்னைக்கு மரக்காணம் அந்த இறந்து போனாங்க குடியில் விஷச்சாராயத்தில், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி விஷசாராயம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம ஒருவேளை சக்சஸ்ஃபுல்லாக அங்கே வேலை பண்ணிட்டு வந்தோமோங்கிற ஒரு மனதிருப்தி இருக்குது. அப்போ ராஜராஜன் ஏடிஎஸ்பி ப்ரொஹிபிஷனில் இருந்தாங்க. அன்னைக்கு நாங்கள் கல்வராயன் ஹில்ஸில் 190 வில்லேஜ் இருக்கிறாங்க. இன்னைக்கு கல்வராயன் ஹில்ஸ்ல இருந்து அந்த கோட்டக்குப்பம், திருக்கோவிலூர், திண்டிவனம், செஞ்சி, கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, இன்னைக்கு விழுப்புரம், அத்தனை 7 சப்டிவிஷன் நாங்கள் வேலை பார்க்கும்பொழுது ஒரு இந்த மாதிரி இன்சிடென்ட் ஏற்படலை. அங்கங்கே சின்ன சின்ன இன்சிடென்ட் வந்திருக்கலாம். ஆனாலும் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தமிழக போலீஸ் மாத்திரம் இல்லை, இந்திய போலீஸ்க்கே ஒரு சவாலாக போயிடுச்சு, ஒரு அவமானமாக போயிடுச்சு. அதனால இதை மாதிரி ஒரு சம்பவங்கள் மறுபடியும் ஏற்படாத வண்ணம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்யணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வார்டு மெம்பர் இருக்கிறாரு, அந்த ஏரியாவில் அவருக்கு தெரியும் எங்க ஒரு கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், இப்படி எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும் இதுல பொறுப்பு இருக்குது. ஏன்னா மக்களை பாதுகாக்க தான் இன்னைக்கு சட்டசபையில எம்எல்ஏஸ் இருக்காங்க, எம்பிஸ் இருக்கிறாங்க, மித்த கீழே உள்ள அனைத்து தலைவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிகாரிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், மித்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. ஆனால் போலீஸில் நிறைய சங்கடங்கள் இருக்குது. போலீஸில் சரியான வண்டி கொடுக்கறது கிடையாது, போதுமான ஸ்ட்ரென்த் கிடையாது. ஒரு ப்ரொஹிபிஷன், ஒரு சப்டிவிஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, 10 போலீஸ். அந்த 10 போலீஸில் ஒரு போலீஸ் ரைட்டராக இருப்பார், ஒரு போலீஸ் கோர்ட் அட்டன் பண்ணிட்டு இருப்பார், ஒரு போலீஸ் கம்ப்யூட்டர் பிசியாக இருந்து எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிட்டு இருப்பார் எஃப்ஐஆர்லாம். அப்போ 7 பேர் ஒரு 5 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் குறைஞ்சது 30 வில்லேஜஸ் இருக்குது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில். அதே மாதிரி கல்வராயன் ஹில்ஸில் 190 வில்லேஜஸ் இருக்குது.
அத்தனை வில்லேஜஸும் இவங்க கவர் பண்ணவே முடியாது. அந்த 7 போலீஸ் அதுவும் சிக்கில் போவாங்க, உடம்பு சரியில்லாத போகும், லீவில் போவாங்க. இதை வச்சு எப்படி வந்து போலீஸ் வந்துட்டு அவ்வளோ வில்லேஜும் கவர் பண்ண முடியும்? எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது, விஓஓஸ் இருக்காங்க, அந்த மீனியல்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி வார்டு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. போலீஸ்க்கு எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஈவன் பப்ளிக் வந்துட்டு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறத வந்துட்டு போலீஸ் சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுறீங்க. ஒரு திருடனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சா அவன் திருட மாட்டான். ஒரு தெருவில் ஒருத்தன் தான் விற்கிறான். அவனை ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ண முடியாத நம்மெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போலீஸ் போலீஸ் போலீஸ்ன்னு சொல்றோம். போலீஸ்க்கு யாரும் தகவல் கொடுக்க வரதே கிடையாது, சாட்சி சொல்ல வரதே கிடையாது. நம்ம தகவல் கொடுத்துட்டா ஒருவேளை அந்த வீட்டுக்காரனுக்கு சாராயம் விற்கிறவனுக்கு தெரிஞ்சா நம்மளை வந்துட்டு சண்டை போடுவாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பயப்படாதீங்க. பப்ளிக் நீங்க முன் வாங்க. நான் பப்ளிக் கிட்ட வந்துட்டு என்னோட போன் நம்பரை கொடுத்துட்டு வருவேன் தெரியாம. அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்ல தான் அங்கங்க பதுக்குற கள்ளச்சாராயத்தெல்லாம் நான் பிடிச்சிருக்கிறேன். தயவுசெய்து பொதுமக்களே, உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும். எல்லாமே அதிகாரிகளை நம்பி இருந்தா அத்தனை ஸ்ட்ரென்த் கிடையாது நமக்கு, அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது நமக்கு. அதனால பொதுமக்கள் இது முன் வந்து இந்த சாராயத்தை ஒழிப்பதற்காக நிச்சயமா நீங்க ஒரு போராட்டம் பண்ணலாம். இல்ல வந்துட்டு கள்ளச்சாராயம் பண்றவங்களுடைய அந்த அந்த இடத்தை அடிச்சு உடைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால பொதுமக்கள் வந்துட்டு அவேர்னஸ் இருக்கணும், பொதுமக்கள் முன் வரணும். அப்படி வந்தாதான் வந்துட்டு இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு நான் நமது முதலமைச்சருக்கு கேட்கிறேன், அதே மாதிரி காமராஜர் பீரியட்ல இருந்த ஒரு கள்ளச்சாராயமோ இல்ல நல்ல சாராயமோ இல்லாத ஒரு அரசாங்கத்துல தான் அவர் அத்தனை அணைகளை கட்டினாரு, அந்த வருமானத்துல தான் அத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டினாரு. உங்க காமராஜர் ஆட்சி வரணும் உங்க காலத்துல அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா நீங்க டாஸ்மாக் எடுக்கணும். எது நல்ல சாராயம் எது கெட்ட சாராயம் தெரியாம மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. இதுல போலீஸும் மற்ற துறைகளையும் சாடிக்கிட்டே இருக்கிறதுல வந்து அர்த்தம் இல்ல. கம்ப்ளீட்டா ஒரு ஜிஓ போட்டு அன்னைக்கு இருந்த காமராஜர் பீரியட்ல இருந்த நீங்க வந்துட்டு ஒரு டாஸ்மாக் கடை இல்லாத, ஒரு மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குனா நிச்சயமா நம்மளோட தமிழ் ஆண்கள் வந்துட்டு நிச்சயமா அவங்க வாழ முடியும். இன்னைக்கு குடும்பத்துல வந்துட்டு ஆண்களே இல்லாத போயிட்டாங்க. இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லா இங்க வேலைக்கு வந்துட்டாங்க. அவங்க தான் இன்னைக்கு வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒரு குஜராத் மாதிரி தமிழகம் மாறப்போகுது. நம்ம ஆண்கள் எங்க போனாங்கன்னே தெரியல. ஒரு நல்ல தகப்பன் இல்ல, ஒரு நல்ல கணவர் இல்ல. அந்த பெண்கள் படாத பாடுபடுறாங்க. அதனால தமிழக முதல்வர் உங்களை வந்துட்டு இந்த மக்கள் நீங்க எங்களை பாதுகாப்பீங்கன்னு தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய ஒரு தாயுள்ளம் கொண்டு நீங்க வந்து இந்த டாஸ்மாக எடுத்துடணும். அப்போ வந்துட்டு கள்ளச்சாராயம் இருக்கும்போது அந்த அதிகாரிகள் எல்லார் மீதும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து சரியான நடவடிக்கை நீங்க எடுக்கலாம். அதனால இப்போதைக்கு இதுவே வந்துட்டு ஒரு பெரிய உதாரணம். மரக்காணம் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு உங்க அரசாங்கத்துல. அதே மாதிரி இப்ப கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட். இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா டாஸ்மார்க்ல எல்லா கள்ளசாராயம் நல்ல சாராயத்தையும் ஒழித்துட்டு இன்னைக்கு கள்ளசாராயம்ங்கிறது இம்மிடியட்டா ஒரு மரணத்தை கொடுக்குது, நல்ல சாராயங்கிறது ஸ்லோ வந்துட்டு ஒரு டெத்தை கொடுக்குது. அதனால நம்ம தமிழக ஆண்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா, அடுத்த சந்ததி நீங்க காப்பாற்றணும்னு சொன்னா இந்த சாராயத்தை கம்ப்ளீட்டா நீங்க எராடிகேட் பண்ணணும்னா சாராயமே இருக்கக்கூடாது. வேற வந்துட்டு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும். வேற தொழில் வந்து கூடங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் மறுபடியும் இந்த ஜெனரேஷன் வந்துட்டு அவங்க கெட்டு போகாம இருக்கிறது. கெட்டு போயிட்டாங்க, ஆனாலும் ஒரு டி அடிக்ஷன் சென்டர் வைக்கலாம், இல்ல மறுவாழ்வு இல்லம் வைக்கலாம். அந்த நிறைய மனோதத்துவ டாக்டர்ஸ் வச்சு அவங்கள மறுபடியும் மறுவாழ்வுக்கு புதிய வாழ்வு கொண்டாடலாம். ஏன்னா குடி கொடுக்கறவங்க அத்தனை பேரும் நோயாளிகள் தான். அவங்கள வந்து நம்ம வந்து எந்த ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். அதனால தயவு செய்து நீங்க தமிழக முதல்வர் அவர்கள் நீங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அதுதான் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், டி அடிக்ஷன் சென்டர்ஸ், இதையெல்லாம் வந்துட்டு நீங்க தமிழக முதல்வர் பண்ணணும்.